Thank you, Jesus. Thank you. இந்த நல்ல காலங்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி அதிகாலை ஜெபத்தை தேவன் நமக்கு கொடுத்ததுக்காக காலைதோறும் அவரை நோக்கி பார்க்க தேவன் நமக்கு உதவி செய்கிறார். காலையில் அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஓ, தேங்க்யூ, 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 தேங்க்யூ. மகிமையின் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Blessed be thy holy name, holy name, holy name, holy name, holy name, holy name. நல்ல காலங்களுக்காக அவங்க இணைந்திருக்கிற விசுவாசிகள், குடும்பங்கள், தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் யாவர் இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றிகளை செலுத்துவோம், துதிகளை ஏறெடுப்போம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி நாமே இரவெல்லாம் நம்மை காத்து இந்த காலங்களிலே நம்மை துதிக்க வைத்து, விழுப்ப வைத்து, பாட வைக்கிறார், ஜெபிக்க வைக்கிறார். இந்த நல்ல கிருபைக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலங்களிலே நாம் பாடுகிற பாடல், தியானிக்கிற வேத வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க, தேவனுடைய பிரசன்னம் நம்மை நிரப்ப, இந்த காலங்களிலே பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். உடைய மகிமை, உடைய மகிமை, உடைய பிரசன்னம், உடைய ஆளுகை எங்களை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய மகிமையான வல்லமுள்ள செயல்களுக்காக, ஆச்சரியமான அவருடைய வழிகளுக்காக நன்றிகளை செலுத்தி துதிகளை ஏறெடுப்போம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம். உடைய விடுதலைக்காக நன்றி, உடைய கிருபைக்காக நன்றி. மகிமையுள்ள நாமத்தை இந்த காலங்களில் உயர்த்துவோம். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம், ஆச்சரியமான நாமம். ஆண்டவரே, உடைய நாமத்தை உயர்த்துகிறோம். மகிமையுள்ள நம்முடைய நாமத்திற்காக நன்றி, ஆச்சரியமான நம்முடைய நாமத்திற்காக நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா. ஜோதிகளின் பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உமக்கு துதிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும். பாடல்கள், தியானங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். குடியிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய மகிமை, இணைந்து ஜெபிக்கிற எல்லார் மேலும் உடைய ஆளுகை இறங்குவதாக தொடும் என்ற காலவெளியிலே. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென், ஆமென். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும் என்று இணைந்து நாம் எல்லாரும் பாடி கர்த்தரை துதிக்க போகிறோம். உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. உந்த நாமத்தில் எல்லாம் கூடும், எல்லாம் கூடுமே. எல்லாம் கூடும், கூடாதது ஒன்றுமில்லையே.
காலங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்தி, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை, ஜபத்தினால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆம், தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். சங்கீதம் 5:2 இந்த காலவெளியிலே நாம் இங்கே பார்க்கிறோம். நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் உம்மிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன். ஆம், தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், ஆச்சரியமான தேவன், அவர் மகிமையான தேவன். நம்முடைய ஜபத்தை அவர் கேட்கிறார், ஜபத்துக்கு அவர் பதில் தருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இன்று காலை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறேன். ஹல்லேலூயா. அந்த 2வது வசனத்தில் இப்படி பார்க்கிறோம், உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். எல்லாரும் இந்த காலவெளியிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போமா? இத்தனை ஜபங்களை கர்த்தர் கேட்டு நாம் பண்ணின சிறிய ஜபங்கள், பெரிய ஜபங்கள், ஊழியர்கள் மூலம் ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் தேவன் பதில் கொடுத்தார். ஆமென். நம்முடைய தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன், ஜபத்திற்கு பதில் தருகிறவர். ஆண்டவருக்கு ஒரு பெயர் ஜபத்தை கேட்கிறவரே. சங்கீதம் 65:2 ஜபத்தை கேட்கிறவரே என்று பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆகவே பக்தியுள்ளவர்கள் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 32:6 இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான் என்று நாம் அங்கே பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறார், விண்ணப்பங்களை கேட்கிறார், ஜபத்துக்கு அவர் பதில் தருகிறார். நம்முடைய தேவன் ஜபத்திற்கு பதில் தருகிற தேவன், விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். தேவன் ஜபத்தை கேட்டு செய்கிற அநேக காரியங்கள் உண்டு. ஒரு 5 காரியங்களை மட்டும் இந்த காலவெளியில் தியானிக்கலாம். 1, சேமம். தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும்போது சேமத்தை தருகிறார். ஆமென். சேமம், சுகம், ஆரோக்கியம், நன்மை, கிருபை, இவைகளை நமக்கு அவர் கட்டளையிடுகிறார். 2 நாளாகமும் 7:14 சேமத்தை கொடுப்பேன் என்று அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக தேவனை நோக்கி நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது செவி கொடுக்கிறார். சங்கீதம் 66:19 மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுக்கிறார். இக்கட்டு நேரங்களிலே ஆண்டு நோக்கி கூப்பிடுகிறோம், கதறுகிறோம், தேவன் நமக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. உதவி செய்கிறார், ஜெபத்தை கேட்கிறார். 3வதாக சங்கீதம் 145:18 உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். God is very near to them that call upon his name. ஜெபிக்கிறவர்களுக்கு அருகிலே தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நம்மை நிரப்பட்டும். ஜெபாவினால் தேவன் நம்மை நிரப்புவாராக. ஜெபத்தை விட்டு விடாதிருப்போம், ஜெபத்தை மறந்து விடாதிருப்போம். தனி ஜெபங்கள், தேவனோடு இருக்கிற தனி ஜெப நேரங்களை விட்டுவிடக்கூடாது. அதிகாலை ஜெபங்கள், குடும்பமாக இணைந்து ஜெபிக்கிற ஜெபங்கள், சபையாய் கூடி ஜெபிக்கிற ஜெபங்கள், விசுவாசிகளோடு ஜெபிக்கிற ஜெபங்கள், ஊழியர்களோடு ஜெபிக்கிற ஜெபங்கள், எல்லா ஜெபமும் வல்லமை உள்ளது. இயேசு சீஷர்களோடு சென்று ஜெபித்தார், தனிமையிலே சென்று ஜெபித்தார், சிலுவையிலே ஜெபித்தார், ஞானஸ்நானத்தில் ஜெபித்தார். இயேசுதான் நமக்கு மாதிரி. He prayed everywhere, every time, at all times. எல்லா கரங்களை வைத்து ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஜெபாவை எனக்கு தாரும். ஆகவேதான் அங்கே தாவீது சங்கீதம் 5:2 நான் உம்மையே நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். ராஜாவே, தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும் என சங்கீதம் 5:3 கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலையில் தேவனை தேடுகிறது, அது ஒரு வல்லமை. ஒவ்வொரு ஜெபத்திற்கு ஒரு வல்லமை, உபவாச ஜெபத்திற்கு ஒரு வல்லமை, கூடி ஜெபிக்கும் போது ஒரு வல்லமை. ஆனால் காலையிலே தேவனை தேடும் போது அதில் ஒரு வல்லமை புறப்படுகிறது. ஹல்லேலூயா. அதிகாலமே தேடும்போது தாவீது சொல்லும்போது அதிகாலமே சத்துருவை நான் சங்கரிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதிகாலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எனக்கு சகாயம் பண்ணுவேன்.
இப்படி அதிகாலையில் என்னுடைய சகாயம், சத்துரு அளிக்கப்படுதல், வியாதியிலிருந்து விடுதலை, போராட்டங்களிலிருந்து விடுதலை எல்லாம் இந்த அதிகாலையில் இருக்குது. ஆகவே கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஆகவே காலையில என்ன பண்ணுவேன்? நமக்கு நேரே ஆயத்தமாகி வந்து நான் காத்திருப்பேன். ஹல்லேலூயா. ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்கு க்ஷேமம், ஜெபிக்கிறவர்களுடைய சத்தத்தை கேட்கிறார். ஜெபிக்கிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார், சமீபமாய் இருக்கிறார். ஜெபத்தின் மூலம் அற்புதம் நடக்கிறது. 1 சாமுவேல் 1:27 அந்நாள் ஜெபித்த போது மகிமையான அற்புதத்தை செய்தார். ஹல்லேலூயா. பல வருடம் முத்திரவாக்கியம் இல்லாத அவள் வாழ்வில் தேவன் ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டு அவள் கர்ப்பத்திலிருந்து ஒரு தீர்க்கதரிசியே புறப்படும்படி செய்தார். ஆமென். ஜெபம் அற்புதங்களை கொண்டு வரும். விதத்தில் ஏராளமான பதில்கள் இருக்கிறது ஜெபத்தை பற்றி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆபிரகாம் 18, 22, 23, 24 ஆபிரகாம் நின்று ஜெபித்த போது கர்த்தர் ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டு சோதோமில் இருந்த லோத்தையும் அந்த குடும்பத்தையும் மீட்டார். அவர்கள் தான் சரியாக கேட்படியாமல் தங்களை அழைத்துக் கொண்டார்கள் ஒழிய ஆண்டவர் ஜெபத்தை கேட்டவர்களை விடுதலை ஆக்கினார். இன்றைக்கும் அழிவுக்கு நம்மை விடுதலை ஆக்குகிறார், க்ஷேமத்தை தருகிறார், கிருபைகளை கொடுக்கிறார். ஜெபம் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து கொண்டே இருக்கும். ஜெபம் ஏதோ ஒன்றை நடப்பித்துக் கொண்டே இருக்கும். ஜெபத்தை விட்டுவிடாதிருப்போம், ஜெபத்தை தொடருவோம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஜெபமே நம்முடைய வாழ்க்கை. அதிகாலையில் இந்த ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்று காலை அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்புகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஜெபத்தை எப்படி திட்டமிட வேண்டும்? 1 சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வெளியிலும் தியானம் பண்ணி முன்னிடுவேன். We have to plan our prayer. எல்லா நேரங்களிலும் ஜெபிக்க வேண்டும். சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபிக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளை என்று தாவீது திட்டம் பண்ணதை நாம் பார்க்கின்றோம். 2வது, இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும். வித்தவுட் சீசிங், இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே ஜெபத்திற்கு பல இடையூறுகள் வரும், தடைகள் வரும். 3வது, லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் இப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபத்திற்கு சோர்வுகள் வரும், ஆனால் ஜெபம் பண்ணும் போது சோர்வுகளை நீக்கி ஜெபிக்க ஆரம்பித்த சோர்வு இருக்கிறது போல தெரியும். ஜெபிக்க ஆரம்பித்தால் சோர்வு நீங்கிவிடும். எல்லாரும் கரங்களை வைத்து இந்த காலையிலே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய கிருபைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய தயவுக்காக. ஹல்லேலூயா. தேவனை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். இந்த காலையில் நம்முடைய குடும்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய வேலை தொழில்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில், in Jesus name. பிதாவே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. பிதாவே, உம்முடைய இரக்கத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. 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 சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஜோதிகளின் பிதாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆச்சரியமானவரே, உமக்கு நன்றி. மகிமை நிறைந்தவரே, உமக்கு நன்றி. ஆமென். சபைக்காக ஜெபம், ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா பரிசுத்தவான்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் இருக்கிற இடங்களில் எல்லா தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். நம்மை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அதிகாரிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லா நாட்டின் தலைவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த காலையிலே ஹல்லேலூயா. ஜெயித்து எழுந்துள்ள தேசத்தினுடைய வல்லமை விளங்கணும், உடைய மகிமை விளங்கணும். இயேசுவின் நாமத்தினாலே ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுகிற காலையிலே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் கருவை தரும்படி ஜெபிக்கிறோம். வாலிபர்களை கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். தீமைகளுக்கு விலக்கி பாதுகாப்பீராக, முதியவர்களை பாதுகாப்பீராக. கை குழந்தைகள், கர்ப்பஸ்திரீகள், முதியவர்களை பலப்படுத்தும். ஆமென். வேலை தொழில்களிலே உடைய கிருபை, உடைய வல்லமை, உடைய ஆளுகை ஆமென் நிறைந்திருப்பதாக. உடைய மகிமையின் பிரசனத்தினால நிரப்போம். ஹல்லேலூயா. எல்லா கை சுற்றி அந்தந்த வட்டாரங்களிலே தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் நம்மை நிரப்பும்படி அந்தந்த வட்டாரங்களிலே தேவ கிருபை விளங்க, தேவ மகிமை விளங்க, எல்லா தீவினைகள் மாற, அந்தகாரங்கள் மாற. ஹல்லேலூயா.
எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிப்போம். ஒருமனப்பட்டு இந்த காலை நேரத்தில் ஜெபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்கள் மனதில் ஆவியானவர் எதை இயங்குகிறார் அதற்காக கர்த்தரை சோதித்து ஜெபம் பண்ணுங்கள். இதுவரைக்கும் ஜெபித்து பதில் கிடைக்கவில்லையே என்று எண்ணுகிற அந்த காரியத்துக்காக இந்த காலம் இணைந்திருப்பது ஜெபிப்போம். அற்புதம் நடக்கும். ஆமென். அல்லேலூயா. உங்கள் உள்ளத்தில் நீங்கள் தீர்மானித்த அநேக காரியங்களுக்காக இந்த காலம் இணைந்து ஜெபிப்போம். வீட்டை கட்ட, குடும்பங்களை கட்ட, ஆமென். எங்களுடைய படிப்பு காரியங்களை கற்றுக் கொள்ள, இன்டர்வியூ காரியங்களை தேவனுடைய ஆளுகை உண்டாக, ஓ சாத்தானுடைய எல்லா சதி திட்டங்கள் அழிய, ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. அப்போஸ்தலர் 12:5 அன்றைக்கு சபையார் ஊக்கமாய் ஜெபித்த போது சிறைச்சாலையிலே ஒரு வல்லமை பெறப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆமோஸ் 5:4 என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். சகரியா 13:9 நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இந்த காலை நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், ஆச்சரியமான தேவன், நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஜீவனுள்ள தேவன், மகிமையின் தேவன். ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. இன் ஜீசஸ் நேம், இன் ஜீசஸ் நேம், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஓ விடுதலை எடுக்கிறோம், ஜெயத்தை எடுக்கிறோம், கிருபைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். இந்த காலைகளில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய வல்லமை நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தின் ஜெப ஆவினாலே நிரப்பும், நிரப்பும், ஜெப ஆவினாலே நிரப்பும், புதிய ஆவினாலே நிரப்பும். பெற்றுக் கொள்ளுகிறது காலைகளில் ஜெப வல்லமை பெற்றுக் கொள்ளுங்கள். receive the prayer power. இப்பொழுது ஜெபங்களில் வல்லமை கர்த்தர் குடும்பங்களிலே கர்த்தர் போடுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் ஜெப ஆவியானவரை நிரப்புகிறார். ஆமென். Be filled with the power of the Holy Spirit this morning. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நிரப்பும். Healing Jesus, சுகம் உண்டாவதாக, நடப்பதாக, மகிமை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஓ உம்முடைய வல்லமை வெளிப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த காலையில் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக நன்றி. அங்கே இருக்கிற எல்லா விசுவாசிகள், குடும்பங்கள், பிள்ளைகள் யாவர் இணைந்து கர்த்தரை துதிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணும். ஆண்டவரே, இந்த காலையில் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்துக்கு நீ பதில் தருகிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொடான கோடி நன்றி. இதுவரை எங்கள் ஜெபத்தை கேட்டு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. இன்றும் எங்கள் ஜெபங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். அதிகாலை ஜெபம் வல்லமையாக மாறட்டும். இந்த காலை யார் எங்க விலகினா எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்களை தொடுவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் இணைந்து உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து ஓ உள்ளமே பொங்குதையா என்று அவருக்கு நன்றிகளை செலுத்துவோமா? காலவிடைக்காக ஆண்டவரே உமக்கு கொடான கோடி நன்றி. எங்களோடு நம்முடைய வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கிறீர். நீர் எங்களை நடத்துகிறீர். நம்முடைய ஆச்சரியமான நம்முடைய வழிகள், அற்புதமான
உடைய பாதைகளுக்காக நன்றி. கைவிட்டு கத்த ஜபத்தை கேட்டிருக்கிறார். அற்புதங்களை காணப்போகிறோம், மகிமையை காணப்போகிறோம், அவருடைய விடுதலை பார்க்க போகிறோம், ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம், சாபம் இணைகிறதை பார்ப்போம், சத்துருவின் வல்லமைகள் அடங்கி போவதை காண்போம். ஆமென். Thank you Lord. இன்று காலை இணைந்து ஜெபிக்கிற நம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள் யாவருக்காக ஜெபிக்கிறேன். அங்காங்கே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தது, ஒவ்வொருவருடைய மகிமை, உடைய வல்லமை, உடைய ஆளுகை, உடைய கிருபை நிறைந்திருப்பதாக ஒருவரை கைவிடாது. பிள்ளைகளை தூக்கி நிறுத்த தாங்கி பிடி முதிர்களுக்கு வேண்டிய கண்ணை கற்றுக் கொடுப்பீராக. வேலைகள் காரியங்கள் உடைய கிருபை கூட இருக்கட்டும், கைவிடாத இருக்கிறார். உடைய கிருபை, உடைய இறக்கம் இந்த எங்களை விட்டு நீங்காது இருக்கணுமே. ஒவ்வொரு இடங்களிலும் உடைய ரத்தத்தின் வல்லமை வெளிப்படுத்தும், உடைய நாமத்தின் வல்லமை வெளிப்படுவதாக. ஆசீர்வதி, ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள்